அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் உங்கள் சிவபாலா. சிவபாலா சேனல் உங்களை வரவேற்கிறது. நம்மளுடைய கம்யூனிட்டியுடைய மெயின் நோக்கமே வந்து கிளாரிட்டியா லேர்ன் பண்ணணும், டிசிப்ளினா ட்ரேட் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி நம்ம திங்க் பண்ணணும், growth வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய 4 நோக்கங்கள். இன்னைக்கு வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போறோம். போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து ஸ்பாட் க்ளோசிங் வந்து இம்பார்ட்டன்ட் ஷார்ட் டர்ம் சப்போர்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதனுடைய ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் பேரிஸ் ப்ரெஷர் டுமாரோ ஓப்பனிங் நடக்கும். கீ ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 23,950, இன்னொன்று வந்து 24,050. சப்போர்ட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 23,700, 23,550. கால் ரேட் வந்து 24,000 நடந்திருக்கு. புட் ரேட்டிங் அதிகம் வந்து 23,800 நடந்திருக்கு. ட்ரேடிங் சைக்காலஜி பாத்தீங்கன்னா ஒரு லேக் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் பையிங் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே ஒரு ஃபியரா பண்ணிட்டாங்க. நிஃப்டி வந்து 23,800 டவுன்ல போயிடுச்சுன்னா சஸ்டெயின் பண்ணா ஓகே, இல்லை அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அது சப்போர்ட் சொன்னது போயிடும். 700 to 550 வரலாம் போகிற வாய்ப்புகள் உண்டு. பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஹை வால்டிலிட்டி இருந்துச்சு, டியூ டு ப்ராஃபிட் புக்கிங்கா இருந்துச்சு மேஜர் பேங்க் அண்ட் ஸ்டாக்ஸ்ல. இது ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா 53,500, 53,800. சப்போர்ட் லெவல் 52,900, 52,500. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கால் ரேட்டிங் வந்து அப்ரஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. புட் ரைட்டர்ஸ் வந்து அக்ரெசிவா இருந்தாங்க க்ளோசிங் ஹவர்ஸ்ல. மற்றபடி பேங்க் நிஃப்டி மூடு வந்து ஒரு பாயில் ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்ல கெய்னர்ஸ் பாத்தீங்கன்னா டாடா கன்சூமர், மேக்ஸ் இருக்கு, கோல் இந்தியா 3 பேர் பார்க்கலாம். லாசஸ்ல வந்து டைட்டன், இண்டிகோ, ஸ்டேட் பேங்க் பார்க்கலாம். இந்த டீடைல்ஸ் நம்ம வந்து சார்ட்ல பார்க்கலாம். டிபிஆர்ங்கிறது ட்ரூ ப்ரைஸ் ரேஞ்சு. இந்த ட்ரூ ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் ப்ரைஸ் வந்து எவ்வளவு தூரம் ப்ராப்பரா வந்து திரும்பும் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல ஏஐ பண்ணிருக்கு. இந்த ஏஐ என்னுடைய நாலேஜ் வச்சு பண்ணியிருக்குது. இது பொதுவாக நம்ம ரிஜெக்ஷன் ரிவர்சல் எங்க வருமோ அங்க வந்து பிரைஸ் திரும்பும். அதுதான் வந்து டிபிஆருடைய மெயின் கான்செப்ட். இது எங்க லைவ்ல திரும்பிச்சு நான் காமிக்கிறேன். நான் பெகோ அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி பிரைஸ் நம்ம சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கலாம், அது எந்த லெவலை நோக்கி போகும் அப்படிங்கிற ரொம்ப ஹை லெவல் அக்யூரசி கொடுக்குறது பெகோ இண்டிகேட்டர். ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு 23,900 கால் ஆப்ஷன் வந்து நம்ம நீங்க அனலைஸ் பண்றோம். இதுல வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து பை லோல பை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லுது 108. நெக்ஸ்ட் லெவல் வந்து நியூட்ரலும் பை ஹையும் போகலாம் அப்படின்னு இது இண்டிகேட்டர் கொடுக்குது. எக்ஸாக்டா அதே மாதிரி இது ரிஜெக்ஷனும் நமக்கு ஆக்டிவேட் நடந்திருக்கு. நிஃப்டி 24,000 பாத்தீங்கன்னா பை லெவல இங்க ரிஜெக்ஷன் நடந்திருக்குது. அடுத்த லெவல் நியூட்ரல் ஹிட் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டியோடைய ஹை நீங்க எதிர்பார்க்கறது 55,000, லோ எதிர்பார்க்கறது 54,300. உங்களுக்கு ரிவர்சல் லோ வந்து 54,500 ரிவர்சல் ஆயிருக்கு. அதனுடைய ஹையர் லெவல் ரிஜெக்ஷன் 54,928 ஆகிருக்குது. அதே போலதான் 54,780 புட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து ட்ரிகர் பண்ணது. கால் ஆப்ஷனுக்கு வந்து 54,500 ட்ரிகர் ஆகுது. இப்போ ஆப்ஷன் அனாலிசிஸ் பார்க்கறப்ப 54,500 வந்து 292 நீங்க பை பண்ணியிருந்தா அது 342, 372 போகும் அப்படின்னு நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் இண்டிகேட் பண்ணுது. 56,800 புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் நமக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கு. 884 இருந்து 1,070 வந்து கொடுத்துருக்கு. அதே போல மதியம் உங்களுக்கு 884 இருந்து 1,000 2 என்ட்ரி நமக்கு கொடுத்துருக்கு.
ஸோ மார்க்கெட்ல வந்து நமக்கு கால் ஆப்ஷன் எப்போ வாங்கணும், புட் ஆப்ஷன் எப்போ வாங்கணும், மார்க்கெட் எப்படி போயிட்டுன்னு காமிக்கிறது தான் நம்ம டிபிஆருடைய பெரிய வேலை நமக்கு. இப்போ நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம எப்படி இது ஒர்க் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போகலாம் வாங்க. நிஃப்டி பார்ப்போம். இந்த டிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி நான் சொல்றேன். 5 மினிட் சார்ட் வச்சிருக்கேன். அப்போ பொதுவாக ட்ரேடர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார்ட்லாம் வரைவாங்க, ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுவாங்க, திருப்பி இங்கே வந்து ரிஜெக்ட் ஆன திரும்பி நம்ம டாப் போகணும், திருப்பி இங்கே ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைவாங்க. இது பிரேக் அவுட் பண்ணணும்னா நம்ம இங்கே பை பண்ணணும். அப்புறம் ட்ரெண்ட் போடுவாங்க, ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ட்ரெண்ட் லைன் போடுவாங்க, இது பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் 3 வரல நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டு தான் பண்ணோம். 9 இது எல்லாமே தட்டி தூக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இண்டிகேட்டர், நான் டெவலப் பண்ண இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டர் தான் டிபிஆர் இண்டிகேட்டர். 9:20 இது ஜென்ரேட் ஆகும், லெவலில் மார்னிங்கே கொடுத்துரும். பாருங்க, எக்ஸாக்டா பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட் மேலே வந்து 24,000 வரலும் போகலாம், கீழே வந்து 23,800 வரலும் போகலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு 9:20 உங்களுக்கு வந்து இதை கொடுத்துரும். இது இன்னையோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளதான் ரேஞ்ச், இதுதான் இன்னைக்கு ரேஞ்ச் உங்களுக்கு. சரி, இது எங்க நம்ம வந்து ரிவர்சல் நடக்கணுமா, ரிவர்சல் பிரைஸ் தான். இந்த 2 இடத்துல ரிவர்சல் நடக்கும், ஹைல நடக்கும், லோல நடக்கும். எங்க பை பண்ணலாம்னா இங்க பாருங்க, பை லோ பை ஹை. ஸோ நமக்கு இது மாதிரி தெளிவாக மார்னிங் 9:20 இந்த இண்டிகேட்டர் கொடுக்கறதுனால தான் இதுக்கு பேர் ட்ரூ ப்ரைஸ், டிபிஆர்னு இதுக்கு பேர் நான் வச்சிருக்கேன். இதே போல வந்து நீங்க பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இன்னைக்கு எவ்வளவு மேக்ஸிமம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 வச்சுக்கோங்க, 100. லோ பிரைஸ் 54,300. இதுதான் இன்னைக்குள்ள மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷனல் லெவல் பீப்புள் திங்க் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ நமக்கு இந்த ரேஞ்சு தெரிஞ்சாலே we are winner for this மார்க்கெட் உங்களுக்கு. ஸோ நீங்க எப்போதுமே பயப்பட வேணாம், மார்க்கெட் எங்க திரும்புன்னு சொல்லிட்டு. நம்ம இண்டிகேட்டர் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவர்சல்ல திரும்பும். அப்ப நீங்க எடுக்க வேண்டியது 54,500. ஸோ இங்க ரிஜெக்ஷன் போயிட்டாலோ அல்லது ரிவர்சல் போயிட்டாலோ நம்ம எதிர்பார்க்க வேண்டியது வந்து புட் ஆப்ஷன்ஸ், இங்க நீங்க எதிர்பார்க்க வேண்டியது கால் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த நீட்டலுங்கிறது வந்து அது எதுங்க போன்னு தெரியாது. இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுங்கன்னா நான் கான்டாக்ட் பண்ணுங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்ப இந்த பேங்க் நிஃப்டிக்கும் நம்ம அனாலிசிஸ் எப்படி வேலை பார்த்துருக்கு, டிபிஆர் ஆப்ஷன்ஸ்க்கு எப்படி வேலை பார்த்துருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டி போவோம், அப்புறம் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம வருவோம். நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ரிவர்சல் எப்ப ட்ரிகர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 11 மணிக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. ரிவர்சல் 10 மணிக்கு ட்ரிகர் ஆகுது. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 23,861. ஸோ 23,800 ஆர் 23,900. இது வந்து அடுத்த மணி, இது வந்து ஓடிஎம், இது வந்து இந்த மணி கான்செப்ட்ல வரும். ஸோ நம்ம 23,900 இதுல இருந்து இவ்வளவு தூரம் போகணும் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ 23,900 நம்ம எடுத்து பார்க்கலாம். 23,900 சி நான் எடுக்கிறேன். 23,900 எங்க இருக்கு பாருங்க. இங்க வந்து 23,900 சி உங்களுக்கு எக்ஸாக்டா பாருங்க. இந்த டைமுக்கு 108க்கு இந்த பிரைஸ் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னா பை ஹை 160. ஸோ 108 இருந்து 166 வரலும் பிரைஸ் போகும்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு எப்போதுமே வந்து டிபிஎல நிறைய டிப்ஸ் இருக்குது, சீக்ரெட் நிறைய இருக்கு. பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாக்டா எங்க இங்க வந்து திரும்பணும், பட் இது முன்னாடியே திரும்பிடுச்சு. ஸோ நமக்கு தேவை எங்க திரும்பணுங்கிறது தான்.
ஸோ நமக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் இதில் நமக்கு கிடைச்சிருக்கு, ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இதில். அது மாதிரி 23,400 நம்ம பார்க்கலாம். சாரி 24,000. இந்த இதையும் பாருங்க, இது எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி இதனுடைய ப்ரைஸை பாருங்க, பைலோ 64, டார்கெட் 118. ஆல்மோஸ்ட் இது ஹிட் ஆயிடுச்சு. இது நீங்க பார்த்தது 11 o'clock டைமிங் தான் ட்ரிப்பர் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நிஃப்டி இங்க எங்க நமக்கு ரிஜெக்ஷன்ல கிடைக்குதோ அந்த டைம் அதுக்குரிய ஓடிஎம்மோ ஏடிஎம்மோ ஐடிஎம்மோ நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்குரிய பிரைஸ் மூவ்மெண்ட் நமக்கு வந்து டிபிஆர் எக்ஸாக்டா உங்களுக்கு இது சொல்லும். சரி, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 10:50 வந்து ரிவர்சல் நடந்திருக்குது. எத்தனை மணி இருந்து 10லேருந்து 11 ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ நம்ம கால் ஆப்ஷன் வாங்கணும். 54,800 பார்க்கலாம். ரொம்ப எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 54,500 பார்க்கலாம். ஸோ நம்ம 54,500 நம்ம பார்க்கலாம். சிஏ பார்க்கலாம். 54,500 சிஇ. பாருங்க, அதே டைமிங் 10 to 11 பாருங்க. பைல 1075, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரெட் டு ரெட் ஒரு எண்ணெய் நமக்கு கிடைச்சிடுச்சு. இதே போல புட் ஆப்ஷன்ஸ் நீங்க பாக்குற மாதிரி இருந்தா அது புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு பார்க்கணும். இங்க ரிவர்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, 55,000 கொடுத்துருக்காங்க. 55,000 எத்தனை மணிக்கு ரிஜெக்ஷன் ஆயிருக்கீங்க ரிவர்ஸ்ல? ஒரு 2 மணிக்கு நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியில் 55,000 வந்து நம்ம 2 மணிக்கு பார்ப்போம். புட் ஆப்ஷன் 55,000. இங்க பாருங்க, 55,000 புட் ஆப்ஷன்ஸ் எக்ஸாக்டா பாருங்க. 2 மணிக்கு ரிஜெக்ஷன் ஆயிட்டு நமக்கு தெரியும் இங்க வந்தா திரும்ப போகுதுன்னா. ஸோ இது டார்கெட் டெஃபினட்டா இது வந்து போகும் நமக்கு தெரியும். இது வந்து ஒரு பிரைஸ் எப்படி மொமெண்டம் கிடைக்குதுங்கிறதுக்காக டெவலப் பண்ணி இண்டிகேட்டர் 909 1044 பேருக்கு அதே மாதிரி ஹையர்ல ரீச் ஆகிருக்குது. ஸோ இதுதான் டிபிஆரோட பவர். கால் ஆப்ஷனும் நம்மளால ஜெயிக்க முடியும், புட் ஆப்ஷனும் நம்மளால ஜெயிக்க முடியும். இது கூட நீங்க அடிஷனலா நீங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் போனன்ஸா. அதோட அடிஷனல் இண்டிகேட்டர், ட்ரெண்ட் இண்டிகேட்டர், ஃப்ளோ இண்டிகேட்டர் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் போனன்ஸா. ஓகேங்களா? ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்ததான் வந்து இன்னைக்கு டார்கெட்டு கெய்னர்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா டாடா கன்சியூமர் பார்த்தோம். பாருங்க எக்ஸாக்டா பைலோ 1216 இங்க வந்தவங்க திரும்பி இதுவரையிலுமே போயிட்டாங்க. ஒரு என்ட்ரி ஸ்டார்டிங்ல ஒரு என்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி. ஸோ நமக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சு நமக்கு தெரியும் டிபிஆர்ல. அது மாதிரி லாசர்ஸ் அப்படிங்கிற பாக்குறப்ப டைட்டனை பார்க்கலாம். இந்த டைட்டன் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க லாசர்ஸ் தான். ஸோ இங்க நீங்க வந்து இங்க 4285 பிரேக் ஆச்சுன்னா டெஃபினட்டா இது வரலும் வரும். முதல் டார்கெட்டு இது பிரேக் ஆனா இது வரலும் வரும். எக்ஸாக்டா நடத்திருக்கு பாருங்க. இது பிரேக் ஆச்சு, இது பிரேக் ஆச்சு. நம்ம கான்செப்ட் ரிஜெக்ஷன் வந்தா திரும்பி மேல் நோக்கி போகும் நம்ம கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் போயிருக்குது, செகண்ட் லெவல் போயிருக்கு, அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் நம்ம டிபிஆர் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ நம்ம எல்லா ஸ்டாக்குக்கும் நம்ம டிபிஆர் ஒர்க் பண்ணோம். டிபிஆர் இண்டிகேட்டர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இதை கூட நீங்க வந்து அடிஷ்னலா ட்ரெண்ட் இண்டிகேட்டரோ இல்ல இதான் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். இது ஒரு 3-4 இண்டிகேட்டர் நான் ஒன்று டெவலப் பண்ணது இருக்குது. ட்ரெண்ட் இண்டிகேட்டர்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 100% அக்யூரசி நீங்க எடுக்கலாம்.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரிஜெக்ஷன் ஆகும். இந்த ஏரியா இங்க நீங்க பை பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு கான்செப்ட் இருக்குது. இது ரிஜெக்ஷன் ஏரியா. இது பைல உள்ள ரிஜெக்ஷன் ஏரியா. சில சீக்ரெட்ஸ், சில டிப்ஸ், ட்ரிக்ஸ் இருக்கு. நீங்க டிபிஆர் வித் ப்ரைஸ் ஆக்சுவலாக கற்றுக்கிட்டீங்கன்னா யார் 100%. தேங்க்யூ. நம்ம இப்போதான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இட்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு பாசிபிள் வின்னராக, ஒரு ட்ரேடராக உங்களை உருவாக்குறது என்னுடைய பொறுப்பாக நான் எடுத்துக்கிறேன். கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ட்ரேட் வித் சிவபாலாவோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.